விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டு வருகிறார். இது குறித்து முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத். இந்த விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தின் சிறப்பம்சங்கள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே விழிஞ்சம் பகுதியில் 8867 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் 61.5% பங்கை கேரள மாநில அரசும் 28.9% பங்கை அதானி குழுமமும் 9.6% தொகையை மத்திய அரசினுடைய BGF கடன் தொகையாகவும் இந்த நிதிக்கு வழங்கப்பட்டு ஒரு பெரிய அளவிலான அந்த துறைமுகம் உருவாகி இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு இந்த துறைமுகம் செயல்பாட்டுக்கு வந்த நிலையில் இதுவரை 250க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இங்கு வந்து சென்றிருக்கின்றன. இந்த நாட்டிலேயே இந்த துறைமுகத்திற்கான சிறப்பம்சம் என்பது தானியங்கி துறைமுகமாக இந்த துறைமுகம் உருவாகியுள்ளது. ஒரு கப்பலிலிருந்து சரக்கை இன்னொரு கப்பலுக்கு மாற்றும் தானியங்கி மூலம் மாற்றும் அளவிற்கு இந்த துறைமுகம் உருவாகி இருக்கிறது. இந்த துறைமுகத்தினுடைய அதிகாரப்பூர்வமாக இதனுடைய துவக்க விழா, அதாவது நாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற விழா இன்று நடைபெற்றது. இன்று காலையில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்று இந்த நாட்டிற்கு இந்த துறைமுகத்தை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த துறைமுகத்தின் மூலம் இந்திய நாட்டினுடைய கடல்சார் வர்த்தகத்தினுடைய வருவாயில் ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த துறைமுகம் வைக்கும் எனவும், கேரள மக்களுடைய பங்கு இந்த துறைமுகம் மூலம் நாட்டினுடைய வருமானத்தில் ஒரு பெரிய பங்கு வைக்கும் எனவும் அந்த நம்பிக்கையை தெரிவித்த அவர், இந்த துறைமுகம் அதாவது 360 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த துறைமுகத்தில் முக்கியமான பகுதிகளில் அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து இந்த துறைமுகத்தில் கமிஷனிங் நடைபெற்றது. குறிப்பாக இந்த துறைமுகத்தினுடைய நிகழ்ச்சியொட்டி இங்கு MSC நிறுவனத்தினுடைய செலஸ்டினோ மரசா என்கின்ற ஒரு கப்பல் வந்துள்ளது. அந்த கப்பலையும் பிரதமர் பார்வையிட்டார். தொடர்ந்து இந்த துறைமுகத்தினுடைய செயல்பாடு மூலமாக அதிக அளவிலான தாய் கப்பல்கள் இங்கு வரும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த துறைமுகத்தினுடைய பங்கு இந்திய கடல்சார் பொருளாதாரத்தினுடைய முக்கிய பங்கு வைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு பிரதமர் நரேந்திர மோடி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.